ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு பேடி பாய்ஸ். இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது இந்த முடி வைத்தியம் சம்மந்தமான ஒரு வீடியோ தான் இப்போ போடுறதுக்கு நான் வந்திருக்கிறேன். கரையாக்கான் தீவுக்கு தான் நான் வந்திருக்கிறேன். பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பேர் ஆட்கள் வந்து வெளியாக இருப்பாங்க, உள்ளுக்குள்ளேயே நிறைய பேர் ஆட்கள் இருக்கிறாங்க. இது வந்து என்னென்னு சொன்னால், இப்போ நானும் கூட கிட்டடியில் வந்து இந்த மோட்டர் ஆக்சிடெண்ட்டில் எனக்கு வந்து இந்த கை வந்து உடஞ்சி நான் ப்ரைவேட்டாக தான் செஞ்சேன்னா கிட்டத்தட்ட 16,000 ரூபா பிஓபிக்கு மட்டும், அதாவது மாக்கட்டுன்னுவாங்க. அந்த மாக்கட்டு சுண்ணாம்பு கட்டி, அந்த சுண்ணாம்பு கட்டுக்கு மட்டும் 13,000 ரூபா காசு எடுத்து எனக்கு இப்போ கொஞ்சம் அந்த சரியான ஒரு இது இல்லாமல் தான் இருக்குது. அந்த என்ன ஒரு ஸ்ட்ராங் ஒன்று இல்லை. பட் வந்து இவங்க கை வைத்தியம் மூலமாக முடி வைத்தியத்தை வந்து இவங்க வந்து செய்கிறாங்க. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த லாப நோக்கு கண்டு இல்லாமல், காசு கண்டு இல்லாமல் அவங்க வந்து அந்த பொதுமக்களுக்காக, அதாவது மக்களுக்காக வந்து அவங்க வந்து செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. அதாவது மக்கள் தார காசு தான் இவங்க வந்து வாங்குறாங்க. அதாவது இவங்களாவே ஒரு விலையை வச்சு கேட்கல. அப்போ இந்த ஒரு வீடியோ தான் எடுக்கிறதுக்கு வந்துருக்குங்க. தொடர்ந்து வீடியோ பாருங்கள். உள்ளுக்குள்ளே எத்தனை பேர் வராங்க, எத்தனை பேர் இந்த இதால் நன்மை பெறுறாங்க என்ற விஷயங்கள். அடுத்தது இவர ஃபோன் நம்பர், இப்போ உங்களுக்கு எதுவும் பிரச்சனைன்னு சொன்னால் நீங்களும் கான்டாக்ட் பண்ணிவிட்டு இவரை வந்து நீங்கள் வந்து மீட் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கும் ஓகே ஆகும். நான் கதைச்ச மட்டில் நிறைய பேர் சொன்ன விஷயம் என்னென்னா, இவரை எல்லோரும் ரெக்கமெண்ட் பண்ணாங்க. இவர்கிட்ட போய் நாங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் செஞ்சு எங்களுக்கு கை வந்து ஓகேவாக இருக்குது, நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ அவரை இதுக்கு தான் வந்து நிற்கிறேன். வாங்க இப்போ உள்ளுக்குள்ளே போ. நான் மூட்டைகள் வழியில் வரக்குள்ள விழுந்து வந்து வீட்டு வைத்திட்டு வந்து நான் எண்ணெய் தான் தரு எண்ணெய் அந்த போட்டேன். நல்லா இருந்து உறவு வந்து இப்போ 10 போட்டு சொன்னாரு. அப்புறம் கையில் மிக்கி இருந்தது, கையில் மிக்கி இருந்தது. அப்புறம் காலும் 2வது 10 போட்டு, 3வது 10 போட்ட கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அப்புறம் அடுத்த 10 போட்டுருக்கேன். இப்போ பிரச்சனை இல்லை. நிறைய பிராக்கள் வர நல்லா சோமாய் சாப்பிடுவாங்க எல்லாரும். உங்களுக்கு எத்தனை நாள் போச்சு? ஏன்னா தைப்பொங்கலுக்கு அடுத்த நாளுக்கு தைப்பொங்கலுக்கு அடுத்த நாள் விழுந்தது மூட்டைகள் விழுந்து ஒரு இஞ்சி நல்ல மட்டும் சொன்னாங்க. கொஞ்சம் வந்தேன். ஒரு எண்ணெய் வந்தது போகிற கொஞ்சம் குடிமானெல்லாம் குறைஞ்சிக்கிறேன். அப்புறம் அடுத்த 3வது 10 போடணும். 10 போடுறது இப்போ நல்லா கொஞ்சம் கிளியர் ஆயிருக்கு. இங்கே எவ்வளோ காசு எடுக்கிறாங்க? அவர் கை நட்டி காசு வாங்கணும். நம்ம கொடுக்குறோம், நம்ம விரும்பி கொடுக்குறோம். இவ்வளவுதான், இவ்வளவு ரொம்ப கேட்கறல அவர். நம்ம கொடுக்கறத எடுத்துக்கிறாரு. நம்ம கை நட்டி வாங்குறது காசு, கை நட்டி வாங்குறது. ஆட்டையே கேட்கிறார், காசையே கேட்கறது. பெரிய விஷயம், நல்ல விஷயம். வைத்தியம் கிடைக்காது. இந்த இடத்துல பேர் என்ன? இது வந்து கரையாக்கந்தி. இவர பேர் டாக்டர்? அது பேர் நான் கஜன். எப்ப வந்து திறந்திருக்கும்? இது வந்து செவ்வாய்க்கிழமை ஞாயிற்றுக்கிழமையில 10 போடுவாங்க. செவ்வாயும் ஞாயிற்றுக்கிழமை 10 போடுவாங்க. அதுக்கு முதல்ல கை முறிகள் வந்தா வந்து சந்திச்சுட்டு போலாம். வந்து சந்திச்சுட்டு போனா நீங்க 10 போடுறோம்னு சொன்னா எண்ணெய் தருவாரு. எண்ணெய் அந்த 20 நாளைக்கு இழுத்து எண்ணெயை போட்டுட்டு வந்து போடுவாங்க. 10 போடுறோம் சொல்லுவாரு. அப்படி சொல்லுவாங்க. அப்ப அந்த சாமான முட்டையெல்லாம் மாட்டி விடுவோம். நம்ம முட்டையை மாட்டி கொடுப்போம். முட்டையை மற்றது இந்த சீலை, அந்த போடுற சீலை அது மாட்டி கொடுப்போம். சில நாள் அது வேண்டாடியும் பிறகு எல்லாரும் எல்லாம் வந்து போட்டு தருவாரு. அவர்கிட்ட இருந்தா போட்டு செஞ்சு கொடுப்பாரு. அதையும் போட்டு தருவாரு. ஆனா கை நட்டி காசு வச்சு வந்து வாங்குறது. எல்லாம் கம்ப்ளீட் ஆயிட்டேன். இப்போ கொஞ்சம் நல்ல கொஞ்சம் காலோட கூடிய 3 நாளும் ஒரு கிழமையாக கைப்பந்தத்தில் இருந்து கொஞ்சம் நல்ல காலெல்லாம் கிளியர் ஆயிருக்கு. வீட்டை போறீங்க? கடப்பு குடிசை உடனே வெடிச்சுட்டாமல் நான் பண்ட் 4,000 காசுல வாங்கி போட்டுட்டு இருந்த 6 கிழமை போட்டாங்க. பிறகு அங்கோட்டு ஹாஸ்பிட்டல்ல இது இல்லையா, ஸ்கூல் இல்லையா, கலர் இல்லையா, ஆபரேஷன் பண்ண கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல போக மாட்டாங்க. நான் ஜூலி வேலை செய்யறேன். அப்ப நான் இங்க வாங்குறேன் சொன்னாங்க. அவங்க சொன்னாங்க 10 போட்டா கை பழுதாயிருமான்னு.
ஹாஸ்பிட்டல் இங்க வந்து ஒரு 10 எண்ணெய் போட்டேன் நல்லா இருந்து திரும்பி 10 போட்டேன் இப்ப 2 10 போட்டேன் வெயிட் எல்லாம் தூங்கி கொஞ்சம் இப்ப நல்லா இருக்கு அது கை கொஞ்சம் பழைய அதுக்கு பிறகு எக்ஸ்ட்ரா எடுத்து பாத்தீங்க அது பாக்கல அப்புறம் இங்க வந்து 2 10 தான் போட்டுனாங்க என்ன போட்டேன் நான் அதுக்கு 10 போட்டா வயிறு 10 போட்டா பழைய சரியாயிடும் ஹாஸ்பிட்டல்ல போனா பிரசவம் 5000 பண்ணாங்க 50,000 பண்ணாங்க இங்க வந்தேன் இந்த கை கொஞ்சம் இப்ப பழைய மாதிரி இருக்கு சொந்த பேர் வந்து லட்சுமிகாந்தன் யோகாந்தன். எத்தனை வருஷமா வந்து இது செய்றீங்க இந்த முறிவு வைத்தியம் செய்றீங்க? நான் வந்து கிட்டத்தட்ட அப்பாவோட 12 வயசுல இருந்து செய்யறேன். இப்ப நான் சொன்ன பரம்பரையா வருது. இப்ப நான் 3வது ஜெனரேஷன்ல இருக்கிறேன். உங்களோட அப்பா செஞ்சது, அப்பா 1989ஆம் ஆண்டு அப்பா செஞ்சது, அப்பா மோசம் போகும் வரைக்கும் 2019 வரைக்கும் அப்பாவோட சேர்ந்து நான் செஞ்சது. இப்ப தனியா நான் செஞ்சு கொண்டு வரேன். அப்பப்பாக்கு யார் என்ன சொல்லி அப்பப்பாட வரலாறு வந்து அவங்க பரம்பரையா வைத்தியம் வந்து கொண்டிருந்திருக்கு. இது வந்து இது கொஞ்சம் வெளியில வந்து கொஞ்சம் ஃபேமஸ் ஆகும், இது பிரபலியமானது அப்பப்பாட காலத்துல பிறகு எங்க அப்பாட இதுலதான் கொஞ்சம் நவீனத்துவம் என்ன யுத்த டைம் யுத்த காலம் என்ற படிவா அது குறிப்பிட்ட ஒரு வட்டத்துக்குள்ளே இருந்தது. இந்த யுத்தம் முடிஞ்ச பிறகுதான் இது பின்ன வெளியிலத்துக்கு வந்திருக்குது. முறிவு வைத்தியத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. முறிவு வைத்தியம் என்றது சித்தர்கள் மூலம் அவர் வந்த ஒரு விஷயம். அதாவது ஒரு முறிவு என்றது இயற்கையாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம். இது வந்து நோய் இல்லை, இது ஒரு சேதம். சரியோ? இந்த சேதத்தை நம்மட ஆதியில வாழ்ந்த மக்கள் எப்படி சரி பண்ணினாங்க என்ற விஷயமும் சித்தர்கள் மூலமாகவும் நம்மட பரம்பரையாக தமிழருக்குரிய ஒரு தனித்துவத்தோட இது வந்து கொண்டிருக்கு. இதற்கான பரம்பரையில் மிகவும் குறைஞ்சிருக்கு, அழிவுற நிலைமையிலும் இருந்து கொண்டிருக்குது. அடுத்தது தங்கள் ஒரு சில பரம்பரையில் மாத்திரம் சரியான விஷயமா செஞ்சு கொண்டு வரோம். இது ஒரு பணத்துக்கான நோக்கத்துக்காகவோ அல்லது பேருக்காக நாங்க செய்யறது இல்லை. இதுதான் பணத்துக்காக செய்யறதுன்றது உனக்கு போனா நாங்கள் சொன்னாங்க நீங்க இவ்வளவுதான் தாங்கன்னு சொல்லி ஒரு நாளைக்கு கேட்கறது. அப்ப இது மேற்கொண்டு முன்னெடுக்கிறதுக்கு உங்களுக்கு அதுக்கு வருமானம் நாங்க தொழிலா செய்யல. இதுல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், போன் நம்பரோ அட்ரஸோ விளம்பரமோ எதுவுமே இருக்காது. இது வந்து நம்பிக்கையின் அடிப்படையில செய்யறது. சரி, நாங்க பரம்பரையா செஞ்சது எங்களை நம்பி வந்தவங்களுக்கு நாங்க செய்வோம். அதுக்கு மிக முக்கியமான நாங்க மருந்து காப்பங்கு தான் மக்களோட ஒத்துழைப்பு அவங்களோட பாவனையும் தான் எங்களுக்கு முக்கியம். நாங்க யாரையும் கட்டாயப்படுத்துறது இல்லை, வாங்க செய்யுங்க என்ற கட்டாயப்படுத்துதல் நாங்க செய்ய மாட்டோம். அது நீங்க மக்கள்கிட்ட கேட்டுக்கொள்ள. நீங்க அதாவது இந்த பின்தங்கிய இடத்துல கூடுதல் எங்களை வாரது எல்லா இடமும் போய் செஞ்சு கைவிடப்பட்டவங்க தான் இப்ப எங்கள்கிட்ட வராங்க. அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொண்டு இருக்கு, கரையாக்கம்பைக்கு போனா சரியாகும் என்ற நம்பிக்கை இருக்கு. என்னன்னு சொன்னா பிளேட் வச்சா எங்களால ஒன்றும் செய்ய இயலாது. என்னன்னு சொன்னா அது என்ன முறையில வச்சிருக்காங்க, அது திரும்ப எடுக்க வேண்டி வரும். அதோட பிளேட் வைக்காம பிஓபி போட்டுட்டு வந்தா நாங்க அதை எடுத்துட்டு நாங்க தப்பு போட்டு இல்ல எங்களோட முறையில நாங்க மருந்து செய்யலாம். எத்தனை தொண்டை உடஞ்சா கூட நம்மளோட பாரம்பரிய வைத்தியத்துல சரி பண்ணலாம். நீங்க செஞ்சிருக்கீங்களா? நான் நிறைய 3வது தலைமுறை இருக்கும். நாங்க இந்த வயசுக்கு மீறின அனுபவத்தோட இருக்கு. நாங்களே பார்த்தோன்னே தெரியும், எங்களுக்கு எக்ஸ்ரே எதுவே தேவையில்லை. எக்ஸ்ரே இல்லாம அப்படி என்ன கண்டுபிடிக்கிறீங்க? அதுக்கு சில முறைகள் இருக்கு. சரியா? எலும்புட உடஞ்சிடத்துல தன்மையை பார்ப்போம், தொட்டு பார்ப்போம், அசைச்சு பார்ப்போம். இது நிறைய விஷயங்கள் இருக்கு. அது பரம்பரை வரவங்களுக்கு தான் சரியான விஷயம் தெரியும். எங்களுக்கு பார்த்தடும் பெண் அனுபவத்துல நான் தொடாம கூட எனக்கு தெரியும் இந்த மாதிரி உடைஞ்சிருக்கேன். இன்னொன்னு நான் பார்த்தேன், நீங்க அவர் சொல்லக்குள்ள பார்த்தேன், அவர் வந்து 1 வீக்கு முதல் தான் அந்த விரல் வந்து அடிபட்டதுன்னு சொல்லி சொல்றாரு. ஆனா நீங்க அவரை பார்த்தேன்னு சொன்னீங்க இல்ல 15 நாள் 14 நாள் சொல்லி அதை எப்படி கண்டுபிடிச்சீங்க? அதுதான் அனுபவம், பரம்பரையாரோட அனுபவத்துல வருது. நாங்க ஒரு நாளைக்கு எத்தனை பேர் எத்தனை கேஸ் பாக்குறோம், அதாவது அனுபவம் மூலம் வரணும். இதுக்குதான் சொல்லுவாங்க கிளினிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ். நாங்க குருவுக்கு கீழே இருந்து இந்த குரு பரம்பரையாவது எங்களோட அப்பா எங்களோட தாத்தா
அவங்க அனுபவத்தோட சேர்ந்து அவங்கள சேர்ந்து நாங்க பயணிச்ச வந்தபடியா பரம்பரையா போறபடியா அந்த அனுபவங்களுக்கு நிறைய இருக்கு. படிச்சுட்டு ஒரு வைத்தியர் வர்றதுக்கும் பரம்பரை வர்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. 12 வயசுல இருந்து 10 வாரத்துக்கு இப்பதான் போயிட்டு யூனிவர்சிட்டியில படிச்சுட்டு வர்றதுக்கும் வித்தியாசம். 5 வருஷம் வரைக்கும் பிபிஎஸ் முடிக்கிறதும் வித்தியாசம் கூட இருக்குது. அடுத்தது இப்ப நவீன மருத்துவத்துல ஒரு ஒன்று நடந்து வந்திருக்கு. எடுத்ததுக்கெல்லாம் சர்ஜரிக்கு போறாங்க, பிளேட் வைக்கிறாங்க. அது எலும்பு முறிவுக்கு தேவையே இல்லை. எங்களோட மருத்துவத்துல ஒரு எலும்பு உடைஞ்சித்தன்னு சொன்னா அது துல்லியமா ஒன்று சேர்க்கிறது தான் எங்களோட கடமை. எலும்பு முறிவுன்றது இயற்கையா சேரக்கூடியது. எலும்பு உடைவுன்றது இயற்கையாவே கடவுளோட படைப்புல எலும்பு உடைஞ்சா அது சேரும். அசைவில்லா பார்த்தாங்கன்னு சொன்னா சரியானதுல சேரும். ஏன்னா அது தானாவே இது வெள்ளர முறையில சொல்ல மாட்டாங்க. நவீன மருத்துவத்துக்கு போனாலும் சொல்ல மாட்டாங்க. நாங்க சொல்லுவோம் காலத்தின் தேவை வெளிப்படுத்தணும் சில விஷயத்தை. அதை நாங்க துல்லியமா ஒன்று சேர்த்து செய்யற வேலைதான் நாங்க செய்யறோம். அதுக்கு சப்போர்ட் நம்ம கொடுக்குறோம். தெரியும் மேலும் அதால ஒரு பாதிப்புகள் வராம அசைவில்லாம மேற்படுத்தி செய்யறது. ஆனா எங்க மருத்துவத்துல ஒரு ரோமத்துக்கு கூட எந்த சேதமும் இல்லை. தோல்ல எந்த பிரச்சனையோ ரோமத்துக்கு ஒரு சேதமோ எதுவுமே இல்லை. நாங்க வெட்ட போறதும் இல்லை, நோயாளி ஒரு வெளி வெப்பம் சிந்த போறதும் இல்லை, நாங்க ஸ்க்ரூ வைக்க போறது இல்லை, வைக்க போறது இல்லை. ஆக்சிடென்ட்ல கால் உடைஞ்சு காயம் வந்துட்டு காயத்தோட வச்சு செய்யலாம். இப்பதான் நவீன மருத்துவம் வந்திருக்கு. நம்மள மருத்துவம் எப்ப வந்தது? நீங்க மிச்ச காலத்துக்கு மாதிரி யோசிங்க. மரம் இல்லையா, வண்டியில இருந்து இல்லையா, மனுஷன் கார்ல திரும்பும் போது கட்டை குத்து இல்லையா, மலையில இருந்து இல்லையா, மரத்துல இருந்து இல்லையா, எப்படி செஞ்சாங்க? நவீனம் இப்ப வந்தது. எக்ஸ்ரேன்றது இப்ப வந்திருக்கு. எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட 80ஆம் ஆண்டுக்கு பிறகு வந்த விஷயம்னா எக்ஸ்ரே என்ற ஒரு விஷயம் அறிமுகமானது. இதுக்கு முதல்ல இந்த மருத்துவம் விரும்பி பரம்பரை செஞ்சுதானே வந்திருக்காங்க. அடுத்தது என்னென்று இருக்குது, நம்ம இதுல மருத்துவம் செஞ்சு யாரும் அங்கவினர்களா இது வரைக்கும் ஆனதில்லை. ஒழுங்கா பரம்பரையான வைத்தியத்தை போய் ஒழுங்கா அவங்கள ஒத்துழைப்பு கொடுத்து மருந்து செஞ்சு யாரும் அங்கவினர்களாக இல்லை. அது பரம்பரையா சில விஷயங்கள் இருக்கு. சரியா, மருந்து யார் யாருக்கு பிடிக்கும் யார் யாருக்கு பிடிக்காது, அதுக்கு குணவாடம் இருக்கு. அது வேற நாள் கோல் பார்த்து மருந்து செய்யும். சரியோ, அது ஒரு பெரிய ஒரு கடல். அது மருத்துவம் மட்டும் இல்ல, மருந்து செய்யற மட்டும்தான் ஒரு கண்ணுக்கு தெரியும். இப்ப கண்ணில மறந்தவனுக்கும் ஏனோ தான் ஒன்று புரிகிறவனுக்கும் நம்பிக்கை இல்லாதவனுக்கும் மருத்துவம் பலிக்காது. சரியா, நாங்க மருந்து கட்டி இந்த தப்பையில வச்சு கட்டி விடுவோம். சரியோ, தான் ஒரு குடிக்க அடிமையானவர்கள் வைப்போம். அவர் குடிச்சாருன்னு சொன்னா அவர் பாதுகாப்பாரா? பாதுகாக்க மாட்டார். சரியோ, குடக்கானவர் துக்க வீட்டுக்கு போனாலும் அதை பத்தி யோசிப்பாங்களா? யோசிக்க மாட்டாங்க. சில விஷயங்கள் இருக்கு, அதை நாங்க அவங்களுக்கு சொல்லித்தான் கொடுப்போம். எங்களுக்கு எவ்வளவு ஒத்துழைப்பு தராங்களோ அந்த அளவுக்கு 100% சரியா வரும். இது மூலிகை மருத்துவம் நாங்க செய்யறது. சரியா, இது பரம்பரை நாங்க பச்சில மூலிகைகள் மூலம் இது நிறைய ஒரு விதத்துல செய்யறாங்க. வர வருது எங்கட பரம்பரைக்கு தனி சிறப்பு மூலிகைகளை கொண்டு செய்யறதால பச்சிலை மூலிகைகளை வச்சுதான் நாங்க மருந்து செய்யறோம். மூலிகைகள் எடுக்க போக்குள்ள மந்திர தந்திரங்களை பயன்படுத்தப்படும். அது நீங்க நேரத்துல கேட்டதுதான் கோல் பாக்குறது அது நம்மளோட நம்பிக்கையோடையும் சித்தர்கள் மூலம் வந்த விஷயம். அது நாங்க ஒரு படிப்போம். மூலிகையும் அது ஒரு உயிரான பொருள். அதுக்கு கொடுக்க வேண்டிய கொடுத்து நாங்க அந்த முறையாத்தான் அதை செய்வோம். இப்போ உங்களோட கண்ணுக்கு ஒரு தாவரத்தை பார்த்தா ஒரு பத்தையா தெரியும், எங்களோட கண்ணுக்கு ஒரு மூலிகையா தெரியும். மந்திர தந்திரங்கள் யூஸ் பண்ணப்படுதுன்றது எப்படி இது மந்திர தந்திரம் இல்லை. நாங்க அந்த மூலிகை கொடுக்குற மாதிரியா தெரியும். அதுக்கான சில இதுகள் இருக்கு. அது நாங்க பரம்பரையா செஞ்சு வரக்கூடிய அது இருக்கு. அந்த மருந்து சித்திக்கும். சரி, அது மருந்து சித்திக்கணுமா அந்த செஞ்சாதான் அது சித்திக்கும். என்ன செய்யணும்னு சொல்லலாம்? அது இல்ல எப்படி செய்யணும்னு சொல்ல தேவையில்ல, சும்மா மேலோட்டமா இதான் செய்யணும். அது என்ன சொன்னா அவர் உயிர்
இப்ப நம்ம அதை எடுக்கப்படும், அதுக்கு நன்றி சொல்லணும். இப்ப உனக்கு செய்யப்படும் அது மன்னிப்பு கேட்டுத்தாங்க செய்யும். அது எல்லா மதத்திலையும் இருக்குது. இப்ப நம்ம அதுக்கு நன்றி கேட்டு அனுமதி பெற்றுத்தான் ஒரு விஷயம் செய்யணும். ஒரு பூ பறிக்கும் போது கூட தாவரத்திட்ட பேசி அதுக்கு நன்றி சொல்லி இதை நான் எடுக்கப்படுறேன்னு சொல்லித்தான் செய்வாங்க. நீங்க ஒரு மரத்துல பேசி பாருங்க, அது உங்க வீட்டு ஒரு மரம் இருக்கு, காய்க்காம இருக்கிற மரம் இருந்துச்சுன்னு சொன்னா அதை நீங்க கதைங்க, காய்ச்சிங்கன்னு சொன்னா அந்த மரம் காய்க்கணும், செழிப்பா வளரப்படும். பாருங்க, ஆக்கள் இல்லாத வீட்டுல இருக்க மரங்கள் அனைத்தும் எப்படி இருக்கும், காய்க்காதுன்னு சொல்லுவாங்க. அதுதான் விளக்கம். ஒரு ஊர் உள்ள பொருள் நம்ம அதை பயன்படுத்தப்படுறோம்னு சொன்னா அதுக்கு நன்றி சொல்லலாம். நன்றி சொல்லி எடுக்கிறது தான் அந்த மந்திர மன்றத்துக்குள்ள வருது. நன்றி சொல்ற முறை தான் அது. அதெல்லாம் சொல்லி தந்தவங்க உங்களுக்கு முறை. அது பரம்பரை வரக்கூடிய எல்லாம் சொல்லி தந்த விஷயங்கள் தான். உங்களுக்கு பிறகு யார் இருக்காங்க? என்னன்னு சொன்னா, எனக்கு பிறகு நீங்கள் சந்தையில வரணும் அல்லது நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். பரம்பரை வரவடிதான் நான் மட்டும்தான் தெரியணுங்கிற வீட்டுல, மற்றவங்க எல்லாரும் அரசு வேலையில இருக்கிறாங்க. நானும் இப்ப படிச்சு இடையில நிக்கிறதுக்காரன் இந்த வேலைக்கு வந்த பரிவார் போனேன். என்னன்னு சொன்னா, நான் மேல பாஸ் பண்ணினேன். சரியோ, நான் மாத்திரம் தான் தெரியும். அப்பாவுக்கு உதவி செய்யணும் என்ற நோக்கம் இருந்தது. அப்பா சொன்ன இந்த வேலை செய்யணும், அப்பாவுக்கு விருப்பம் அதுதான். தனக்கு பிறகு இந்த பரம்பரை அழிஞ்சு போயிடக்கூடாது என்ற ஒரு எண்ணம் இருந்தது. அப்பா எனக்கு அவர் 12 வயசுல இருந்து என்னதுக்குள்ள இருக்காரு. அதனால நான் அவரோட சேர்ந்து பயணிக்க தொடங்கினேன். இப்ப நான் படிச்சதெல்லாம் சென்ற காலேஜ்ல மெதடிஸ்ட் சென்ற காலேஜ் அங்கதான் படிச்சேன். நான் படிச்சுட்டு ஏழைகள் முடிச்சுட்டு நான் என் வீட்டை வந்தது. வீட்டை தொடர்ந்து அப்பாவுக்கு கொஞ்சம் உடல்நிலைகளும் வந்தவரையா தொடர்ந்து நான் அப்பாவுடைய அது நான் டெலிவரி பட்ட வரைக்கும் தான் ரெஜிஸ்டர் பண்ணேன். சரியோ, அப்ப அப்பா உறவுடம் உடஞ்ச பிறகு எனக்கு அதை தொடர்ந்து செய்யலாம். போயிட்டு மருத்துவம் செய்ய வேணும், எங்களோட பரம்பரை வேலைகள் இருக்கு, வீட்டுல இருக்கு, வயல் இருக்கு, மத்த வேலைகள் செய்ய வேணும். இது பதிவு செய்யற எங்களுக்கு பெரிய பிரச்சனையா இருக்கிற விஷயம் அதுதான். குரு வைத்தியர் இல்லைன்னு சொன்னா பதிவு செய்ய முடியாது. குரு இல்லாது அப்பா மோசம் போனபடியா என்னால செய்ய முடியாம இருக்குது. நிறைவுல கதைச்சிருக்கேன். அடுத்தது நம்ம பேசுற டிஎஸ்எப்சில நம்ம வைத்திய சபை பதிவு செய்யப்படல, முக்கிய பிரச்சனை. அடுத்தது அவங்க பதிவு செஞ்சிருந்தா தானே எங்களுக்கான அடையாள அட்டை தருவாங்க. அதுதான் நான் சொல்றேன், எங்க பேச சபையில என்ன வைத்திய சபை பதிவு செய்யப்படவில்லை. அதுக்கு நம்ம டிஎஸ்எப் தான் கதைக்க வேணும். நிறைய கதைச்சிருக்கோம், நிறைய இது அவங்க அதுக்கான முயற்சி செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. கொண்டு இந்த சபையை ஒழுங்கா கொண்டு போக வேணும் என்ற நோக்கத்துல அவங்களும் இருக்கிறாங்க. அதுக்கான முயற்சி இப்பதான் போய் கொண்டு இருக்கு. தான் இருக்குது. இப்ப சட்டத்தின் தேவையும் இருக்குது. ஒரு வைத்தியர் பதிவு செய்ய மருத்துவம் செய்ய, நான் அதுக்கான எல்லா விஷயமும் செஞ்சு கொண்டுதான் இருக்கிறோம். அது கூடிய சீக்கிரம் கிடைக்கும். சந்ததிய வார அவங்களுக்கு தான் சொல்லிக் கொடுப்போம். சொல்லிக் கொடுத்து எனக்கு 30 வயசு ஆகுது. உங்களுக்கு ஒரு பிள்ளை பிறந்தா இல்லாட்டி உங்களுக்கு நீங்க யாருக்கும் சொல்லிக் கொடுக்கணும் விரும்பினாதான் சொல்லிக் கொடுக்கலாம். ஒழுங்கா யாரும் இருந்தா பரம்பரை வர விஷயம் பரம்பரை அந்த விசுவாசமா செய்யும். நம்ம வெளியிலிருந்து வரவங்க பணத்தின் நோக்கம் இருக்கு, நோக்கம் வேறதாக இருக்கு. அப்படி இருந்துச்சுன்னா இந்த பரம்பரை வாராளுக்கு தான் அடுத்த கட்டம் அவங்க சொல்லிக் கொடுக்கலாம். அது சொல்லிக் கொடுக்க விஷயம் இல்லை, நம்ம சேர்ந்து அவங்களை வச்சு செய்யற விஷயம் தானே அது. இப்ப நான் ஒரு இடத்த போய் படிக்கிற விஷயம் மாதிரி இல்லை. இப்ப நானும் அப்பாவோட இருந்தா அப்பா என்ன கூப்பிட்டு சொல்லித்தர விஷயம் தான். ஒரு விஷயமா அவங்களுடைய அனுபவத்தை நமக்கு பகிர்ந்து கொள்ளுவாங்க. அடுத்து நம்ம அவங்களுக்கு மருந்து மொழிகள் தேடி கொடுக்கணும், மருந்து அரைச்சு கொடுக்கணும். எல்லாம் அவங்களோட சேர்ந்து எங்களுடைய பரம்பரையா போறபடி ஒரு இடம் நாங்க வீட்டுல வச்சு செய்யற வடிவா அவங்களோட இருக்கிற வடிவாகும். எங்களுக்கு அப்படியே அந்த அறிவு வந்து கொண்டே இருக்கு, நடனம் அப்படியே வந்து கொண்டே இருக்கு. தொடர்ச்சியா அனுபவம் வரும், படிப்பும் இருக்குது. படிப்பு ஒரு பக்கம், படிச்சா மட்டும் போதாது, அனுபவம் வரும். இதுல நீங்க இதுவரைக்குமே ஒருத்தட்டையுமே காசு கேட்டதே இல்லையா? இந்த 3 தலைமுறையாக நாங்க யாரும் பணம் பெற்றதே இல்லை. ஒரு விதா தாங்க கூட கேட்க மாட்டோம். பணத்துக்காக செய்யவே இல்லை, அதுக்காக வேற வயல் வேலை செய்யறீங்களே தவிர இது ஃபுல் டைமா சேவைக்காக தான் செய்யல.
ஒரு ரூபா பணம் கூட தவிர்க்க மாட்டேன். இதுல இருந்து உங்களுக்கு என்ன கஷ்டம்? எங்களுக்கு கஷ்டம்ன்றது அது ஒத்துழைப்பு வேணும். அது பெரிய சவாலா இருக்கு. அதான தெளிவு குறைவு. நவீனம் வந்த பிறகு ஒரு எக்ஸ்ரே எடுத்துட்டு அந்த சனத்தை பயமுறுத்தாங்க. அதை தூக்கிட்டு அதை கொண்டு என்ன சொல்றது, இங்க கொஞ்ச நாளைக்கு செய்யறது, அங்க கொஞ்ச நாளைக்கு செய்யறது. அடுத்தது ஒரு உடை ஏற்பட்டா தவறான வைத்திய முறைகள் செய்யறது, உழுக்கு பாக்குறன்றது, அதை மிரிக்கிறது, உடஞ்சிடத்தை அசைக்கிறது. என்ன சொல்றது, எலும்பு உடைஞ்சிட்டுன்னு சொன்னா 2 முனையும் கூரா இருக்கு. உடைஞ்ச முனைகள் இவங்க உழுக்கு பார்க்கிறேன், மிரிக்கிறேன், அசைக்கிறேன் என்பது தவறான நிலையில் அசைக்கும் போது பக்கத்துல தசையை குத்தும், நரம்புகளை குத்தும். சில நேரங்கள்ல வெளியில பிச்சுட்டும் வர்றதுக்கு சந்தர்ப்பம் இருக்கு. உடனே இங்க வந்தா செஞ்சிடலாம், செய்யலாம். அப்படி மேக்ஸிமம் இல்லைன்னு சொன்னா டிஓபியை போட்டுட்டாலும் இங்க வந்தாங்கன்னு சொன்னா செய்யலாம். அது அவங்க ரேட்டு. இது கூட நாங்க டேட் போட்டா இன்ஃபெக்ஷன் ஆகும். இன்ஃபெக்ஷன் ஆக்காம இல்லது ஒரு பிரச்சனை சொன்னா நாங்க வெளியில கொடுப்போம். டேட் எடுத்த பிறகு உங்களுக்கு செய்யறதுக்கு ஈஸியா இருக்கு. அதுல சேதம் கூட வாழ்நாள் ஃபுல்லா அவங்க அந்த அடையாளத்தோட வாழணும். ஸ்கூல் வைக்கிற மாத்திரம் இல்லையே, ஸ்கூல் வச்சு அதுல ஒரிஞ்சு உடைஞ்சதுக்கு 12ல இருந்து எத்தனை ஸ்கூல் வரைக்கும் போடுவாங்க. 6ல இருந்து 12 வரைக்கும் ஸ்கூல் போடுவாங்க. போடுற மாத்திரம் இல்ல, அது திரும்ப அது தசையை பிளந்து திரும்ப தானே அந்த ஸ்கூல் எடுக்க வேணும். அதுல சேதம் கூட. அடுத்தது இன்ஜெக்ஷன் ஆகிதுன்னா ஆன்டிபயோட்டிக் கூட கொடுப்பாங்க. அதனால வர சேதம் பக்க விளைவுகள் கூட நவீன மருத்துவத்துல. தொடர்ந்து ஆன்டிபயோட்டிக் பாதிக்க என்ன நடக்கும், மருத்துவர்களே சொல்லுவாங்க சிறுநீரகத்துக்கு பாதிக்கும். ஆன்டிபயோட்டிக், ஸ்டீராய்டு மருந்துகள் இதெல்லாம் தொடர்ந்து பாதிக்க இயலாது. எலும்பு முறிவை தாண்டி வேற என்ன வைத்தியம், கை வைத்தியமா செய்யலாம்? நிறைய இருக்குது. இப்ப நாங்க பரம்பரையா பாடம் செஞ்சினாங்க, சிறுபிள்ளை வைத்தியம் செஞ்சினாங்க, விஷ வைத்தியம் செஞ்சினாங்க. விஷ வைத்தியம் தெரியும், பரம்பரையா செஞ்சு கொண்டு வந்தது. காலத்தின் தேவைக்கு ஏற்ற மாதிரி கால ஓட்டத்துக்கு அது மறைவு கொண்டு போகுது. விஷ வைத்தியம் செய்யறீங்களா இல்லையா? அதை நிறுத்தி வச்சிருக்கு. இப்ப நாங்க அதுக்கான மூலிகைகள் இல்ல. இப்ப நவீனத்துல அதுக்கான விரைவான தீர்வு கிடைக்கிறது. சரியோ, நவீன காலம்ல அது விரைவான தீர்வு கிடைக்குது. அதனால நாங்க அதை நிறுத்தி வச்சிருக்கோம். முதலுதவி மாத்திரம் செய்யறோம். அழிஞ்சிட்டு நிறைய அழிஞ்சிருக்குது. அதுல சிறப்பா இருந்தவங்க இருக்கிறாங்க. எங்கட பரம்பரை வந்து முறிவுக்கு சிறப்பான ஒரு பரம்பரை. அதே மாதிரி விஷ வைத்தியத்துக்கான தனி ஒரு பரம்பரை அண்ணங்களால இருந்தது. அந்த பரம்பரை இப்ப யாரும் செய்யறதுக்கு இல்லை என்ற அளவுக்கு போயிட்டு. சிறுபிள்ளை வைத்தியர் அதுவும் இல்லை. சிறுபிள்ளை வைத்தியம் வந்து ஒவ்வொன்றும் இருக்கு. முறிவு வைத்தியம், சிறுபிள்ளை வைத்தியம், விஷ வைத்தியம், கட்டு வைத்தியம் எல்லாம் தனித்தனியே இருந்தவங்க. அதுல அவங்க எக்ஸ்பர்ட் ஆன ஆட்கள், பரம்பரையா வராங்க. அவங்க செஞ்சு அதுல எக்ஸ்பர்ட் ஆன ஆட்கள். சர்வாங்கம் என்று செய்யும் போது எல்லா நோய்களுக்கும் செய்யறது. அது 2 பிரிவு இருக்கு, சர்வாங்கம், விசேடம். நாங்க விசேட பிரிவுக்குள்ள இருக்கிறோம். அதாவது நம்ம ஒரு விஷயத்துல நாங்க விசேட பிரிவு. எலும்பு முறிவோட வகைகள் நிறைய இருக்குது. குறுக்கான முறிவு இருக்குது, செங்குத்தான முறிவு இருக்குது, சரியோ, வி வடிவான முறிவு இருக்குது, சிதறலான முறிவுகள் என்று நிறைய முறிவுகளோட வகை இருக்குது. அதுக்கு ஏற்ற மாதிரி நாங்க மருந்து செய்யணும். 10 போடுறன்றது இல்லை. முதல் அந்த எலும்பு நாங்க துல்லியமா மேற்படுத்துவோம். தப்பைகளை வச்சு அதுக்கான முறிவு எண்ணெய்களை கொடுத்து அதை மேற்படுத்துவோம். ஏற்படுத்தி கல்சியம் படிய தொடங்கின பிறகுதான் நாங்க மேற்கொண்டு வலியை குறைக்கிறதுக்கு 10 மாதிரி மருந்துகளை செஞ்சு கொண்டு போவோம்.